Hi buddies, hope you're doing fine. இந்த வீடியோவில் ஜான் மில்டன் எழுதின Paradise Lost புக் 9 lines 404 to 1189 உடைய சம்மரி பற்றி பார்க்க போகிறோம். So if you are ready, let's get started. ஸோ லாஸ்ட் வீடியோவில் புக் 9 lines 1 to 403 பற்றி பார்த்தோம். ஸோ அதோட எண்டிங் வந்து எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அந்த சேட்டன் வந்து சர்பன்ட் ஃபார்மில் அந்த கார்டனுக்குள்ளே வந்து நுழையிற மாதிரி வந்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் அதோடைய கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். தட் மீன்ஸ் லைன்ஸ் 404 to 1189 உடைய சம்மரி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பிகினிங்கில் சேட்டன் வந்து சர்பன்ட் ஃபார்மில் வந்து அந்த கப்பில் வந்து தேடிட்டுருக்கான். ஈவன் ஆடமை வந்து தேடிட்டுருக்கான். ஸோ ஆல்ரெடியே வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தோம், ஆடம் அண்ட் ஈவ் ஸோ ரெண்டு பேருமே வந்து தனித்தனியாக வேலை பார்க்குறதுக்கு வந்து டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போது ஈவை வந்து தனியாக பார்த்த உடனே சேட்டனுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து ஆயிரும். இப்போ சேட்டன் வந்து சர்பன்ட் ஃபார்மில் வந்து இருக்கிறான். ஸோ அவன் வந்து சுருண்டு எந்திரிச்சிட்டு ஈவுடைய அட்டென்ஷனை வந்து கேதர் பண்ணுறான். ஸோ அதுக்காக வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஈவை வந்து ஃப்ளாட்டர் பண்ணுறான். ஸோ அவளுடைய பியூட்டி, கிரேஸ் அண்ட் காட்லினஸ், நீ வந்து ரொம்ப அழகாக இருக்கிற, அதே மாதிரி நீ வந்து கடவுள் மேலே அந்த அளவுக்கு பக்தியாக இருக்கிற அப்படின்ற மாதிரி வந்து ஈவை வந்து ஃப்ளாட்டர் வந்து பண்ணுறான். சர்பன்ட் பேசுகிறத கேட்ட உடனே வந்து ஈவுக்கு ரொம்பவே வந்து ஆச்சரியமாக ஆயிரும். ஸோ இந்த கார்டனில் உள்ள கிரியேச்சர் வந்து பேசுமா அப்படின்ற மாதிரி அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக வந்து இருக்கும். உடனே அந்த சர்பன்ட் வந்து ரொம்பவே மயக்கிற மாதிரியான ஒரு லாங்குவேஜில் வந்து ஈவ்கிட்ட வந்து என்ன சொல்லும் அப்படின்னா, ஸோ இது வந்து எனக்கு வந்து ஒரு கிஃப்ட் தான். ஸோ இந்த கிஃப்ட் ஆஃப் ஸ்பீச் வந்து எனக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னா, இந்த கார்டனில் உள்ள ஒன் ஆஃப் த ட்ரீயில் உள்ள ஃப்ரூட்ஸை வந்து நான் வந்து சாப்பிட்டதுனால தான். ஸோ அந்த ஃப்ரூட்டை வந்து நான் சாப்பிட்டதுனால தான் எனக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டெலெக்சுவல் ஒரு கிஃப்ட் வந்து கிடச்சிச்சு. ஸோ ஒரு கிஃப்ட் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றதே வந்து எனக்கு கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரூட்டை நான் வந்து எப்போ சாப்பிட்டனோ அப்பத்துலேருந்து உங்களோட பியூட்டியை வந்து வர்ஷிப் பண்ணுறதுக்கு வந்து நான் உங்களை வந்து தேடிக்கிட்டே வந்து இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஈவை வந்து கண்டினியூஸாக ஃப்ளாட்டர் வந்து பண்ணிகிட்ருக்கான். ஸோ இந்த லைன்ஸ்லேருந்து நமக்கு தெரிய வர்றது வந்து என்ன அப்படின்னா, விமனை வந்து ஒரு வீக்கர் செக்ஸாக வந்து இங்கே வந்து ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ஃப்ளாட்ரி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருந்துச்சு அப்படின்னா கேர்ள்ஸ் வந்து மயங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இதில் வந்து ஒரு கான்செப்டாக வந்து இருக்குது. இப்போ ஸ்னேக்கு இந்த ஒரு பவர் கிடச்சதை நினச்சி ஈவுக்கு வந்து ரொம்பவே வந்து அமேசிங்காக வந்து இருக்கும். ஸோ இந்த ஃப்ரூட்டை வந்து சாப்பிட்ட உடனே இந்த ஸ்னேக்கு இவ்வளோ பவர் வந்து கிடச்சிருக்கா அப்படின்ற மாதிரி வந்து அவள் வந்து நினைப்பா. அதே மாதிரி அவளுக்குமே வந்து ஒரு க்யூரியஸாக வந்து இருக்கும். ஸோ அந்த ட்ரீ வந்து எங்கே இருக்குது, அந்த ட்ரீயுடைய ஃப்ரூட்டை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்பவே க்யூரியஸாக வந்து அவள் இருப்பாள். அதுக்கப்புறம் சேட்டன் வந்து இப்போ சர்பன்ட் ஃபார்மில் வந்து இருக்குது. ஸோ இப்போ அந்த சர்பன்ட் வந்து ஈவை வந்து அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ் இருக்கிற ட்ரீ பக்கத்தில் வந்து கூட்டு போவோம். அது வரைக்குமே ஈ வந்து ரொம்பவே க்யூரியஸாக இருப்பாள். ஸோ இந்த கார்டனில் அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல் ட்ரீ வந்து இருக்குதா, ஸோ எந்த ட்ரீ வந்து அப்படிப்பட்ட ஃப்ரூட்டை வந்து ஹோல்ட் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப க்யூரியஸாக வந்து அண்ட் அந்த சேட்டனை வந்து ஃபாலோ பண்ணி போவாள். லாஸ்ட்டாக அந்த சேட்டன் வந்து ட்ரீ ஆஃப் நாலேஜ் பக்கத்தில் வந்து கூட்டு போவோம். எந்த அளவுக்கு ஈவ் வந்து ரொம்பவே க்யூரியஸாக இருந்தாலும் ஸோ இப்போ வந்து வந்து பின்வாங்குறா. ஸோ அந்த சேட்டன் கிட்ட வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, கடவுள் வந்து எங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஃப்ரூட்டை வந்து சாப்பிடக்கூடாது, அதுவும் பர்டிகுலராக இந்த கார்டன் உள்ள இந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ் அப்படின்ற ட்ரீயோடைய ஃப்ரூட்டை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. பட் அந்த சேட்டன் வந்து ஈவை வந்து ரொம்பவே வந்து டெம்ப் பண்ணுறான். நான் இந்த ஃப்ரூட்டை வந்து சாப்பிட்டேன் அப்படின்னா காட் வந்து எங்களை வந்து பனிஷ் பண்ணிடுவாங்க, அதே மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா கடவுள் வந்து என்ன பனிஷ் பண்ணிடுவாங்க, அண்ட் நான் இல்லாமல் வந்து ஆடமால் வந்து வாழ முடியாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லுவாள். பட் அந்த சேட்டன் வந்து கண்டினியூஸாக வந்து இவளை வந்து ரொம்பவே வந்து கன்வின்ஸ் தான் வந்து பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ கடவுள்லாம் வந்து இந்த மாதிரியான சின்ன விஷயத்துக்குலாம் வந்து பனிஷ் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவளுடைய பியூட்டியை சேட்டன் வந்து கண்டினியூஸாக வந்து ஃப்ளாட்டர் பண்ணிக்கிட்டே வந்து இருப்பான். இந்த ஃப்ரூட்டை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய பவர்லாம் வந்து கிடைக்கும், அண்ட் இதை விட நீங்கள் வந்து நாலேஜை வந்து கெயின் பண்ணிப்பீங்க, நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில் பற்றி வந்து உங்களுக்கு வந்து தெரிய வரும், அண்ட் அதோடைய டிஃப்ரென்ஸ் வந்து தெரியக்கூடாது அப்படின்றதுனால தான் வந்து கடவுள் வந்து ஃபோர்பிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஈவை டெம்ப் பண்ணிக்கிட்டே வந்து அந்த சேட்டன் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஃப்ரூட்டை வந்து டேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும். இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாலேஜ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஃப்ரூட்டை சாப்பிட வைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து டெம்ப் பண்ணோம். அண்ட் ஃபைனலாக ஈவும் வந்து அந்த ஃப்ரூட்டை வந்து சாப்பிட்ருவா. அதுக்கப்புறம் தான் வந்து அவளுக்கு வந்து எல்லாமே வந்து தெரிய வரும். ஸோ இந்த ஃப்ரூட்டை வந்து நம்ம சாப்பிட்டுட்டோம், ஸோ இப்போ கடவுள் வந்து நம்மளை வந்து பனிஷ் பண்ணிடுவாங்க, அண்ட் நான் இல்லாமல் வந்து ஆடம் வந்து வேறு ஒரு பொண்ணு கூட வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருக்கக்கூடாது, ஆடம்க்கு நான் மட்டும்தான், ஸோ அவன் வந்து வேறு ஒரு உமனை வந்து தேடி போகக்கூடாது, இப்போது நான் வந்து என்ன ஃபேட்டை வந்து அனுபவிக்கிறேனோ ஸோ அதே ஒரு விஷயத்தை அவனும் அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து இவன் வந்து நினைப்பாள். ஸோ இந்த இடத்துல ரொம்பவே செல்ஃபிஷாக வந்து இருப்பாள். ஸோ தனக்கும் பனிஷ்மெண்ட் கிடைக்குது அப்படின்னா அண்ட் ஆடம்க்கும் கண்டிப்பாக வந்து கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஈவ் வந்து திங்க் பண்ணுவாள். அதுக்கப்புறம் ஆடம்க்கு எல்லா விஷயமே வந்து தெரிய வரும். ஸோ கடவுள் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன அந்த ஃப்ரூட்டை வந்து ஈவ் வந்து சாப்பிட்டுட்டா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவனுக்கு வந்து தெரிய வரும். ஸோ இப்போது ஈவுமே வந்து டூம் ஆகிட்டா. ஸோ நம்மளும் ஓகே அந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுவோம், என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அவனுமே வந்து அந்த ஃப்ரூட்டை வந்து சாப்பிடுவான். அண்ட் இப்போ அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே வந்து ஆடம்க்கு ஏதோ ஒரு புத்துணர்ச்சியாக வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது.
அதுக்கப்புறம் ஈவ் மேலே வந்து இவன் ஒரு லஸ்ஃபுல் ஐயோட வந்து பார்க்குறான். தென் 2 பேருமே வந்து காட்டுக்குள்ளே ஓடி போயிட்டு அண்ட் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்குள்ளே வந்து ஈடுபடுறாங்க. தென் கொஞ்ச நேரம் ஆடம் அண்ட் ஈவ் வந்து நல்லா தூங்கிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்த்தோன்னே வந்து இதுக்கு முன்னாடி இருந்த வேர்ல்டை விட இப்போ இவங்களுக்கு வந்து ஏதோ புதுசான ஒரு வேர்ல்டு மாதிரி வந்து அந்த கார்டன் வந்து தெரியுது. அண்ட் இவங்க வந்து சின் பண்ணிட்டோம் அப்படின்றதையும் ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. அண்ட் பேரடைஸை வந்து நம்ம வந்து லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்றதுமே வந்து 2 பேரும் ஃபீல் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் அந்த ஃப்ரூட்டை வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆடம் அண்ட் ஈவ் 2 பேருமே பிலீவ் பண்ண ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டோம் அப்படின்னா க்ளோரியஸ் அமௌண்ட் ஆஃப் நாலேஜ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட குட்டான விஷயம் மட்டும்தான் வந்து இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் அந்த ஃப்ரூட்டை வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள ஈவில் விஷயம் வந்து வந்துடும். அண்ட் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்க்கும்போது 2 பேரும் நேக்கட்னஸில் இருக்கிறோம் அப்படின்றதுமே வந்து அவங்களுக்கு அப்போ தான் வந்து ரியலைஸ் ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க வந்து ட்ரெஸ் எதுவுமே வந்து வியர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் அப்போ அவங்களுக்கு வந்து நேக்கட்னஸ் அப்படின்றத பற்றி வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது. பட் இப்போ அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டதுக்கப்புறமா 2 பேருக்குமே வந்து நேக்கட்னஸ்னால் என்னன்ற அந்த ஒரு விஷயம் வந்து ரியலைஸ் ஆகும். அண்ட் 2 பேருமே வந்து ரொம்பவே ஷேம்ஃபுல்லாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. உடனே 2 பேருமே வந்து ஃபாஸ்ட்டாக ஓடி போயிட்டு லீவ்ஸை வச்சு அவங்களுடைய பாடியை வந்து கவர் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த புக்கோடைய எண்டிங்கில் மில்டன் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆடம் அண்ட் ஈவ் 2 பேருடைய அப்பிடைட் ஃபார் நாலேஜ் அப்படின்றது வந்து அவங்க 2 பேருக்குமே வந்து ஃபுல்ஃபில் ஆகிட்டு, அதே மாதிரி அவங்களுடைய ஹங்கர் ஃபார் காட் அப்படின்றதுமே வந்து தணிஞ்சு போச்சு. இப்போது அவங்களுக்கு இடையில இருக்கிற ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, ஆங்க்ரி அண்ட் கன்ஃபியூஷன். அண்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மாற்றி மாற்றி வந்து ப்ளேம் பண்ணிக்கிறாங்க. ஸோ 2 பேரும் சின் பண்ணிட்டோம். ஸோ இந்த சின் பண்ணதுக்கு ரீசன் வந்து நீ தான் அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ப்ளேம் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஆடம் வந்து ஈவை ப்ளேம் பண்ணுறதும், ஈவ் வந்து ஆடமை ப்ளேம் பண்ணுறதும். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்குது. பட் தான் வந்து ஃபால்ட்டை வந்து கமிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே தன்னை வந்து செல்ஃபாக வந்து யாருமே வந்து இங்கே ப்ளேம் பண்ணலை. வந்து ஆடமை தான் வந்து ப்ளேம் பண்ணான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நடக்குது. ஸோ இப்படி கண்டினியூஸாக இந்த புக்கோட எண்டிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஷேம்ஃபுல்லான அண்ட் டியர்ஃபுல்லான ஒரு ஆர்குமெண்ட் தான் வந்து 2 பேருக்கு இடையிலையுமே வந்து கண்டினியூ ஆகிற மாதிரி வந்து மில்டன் வந்து என் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புக் 9உடைய ஃபைனல் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஸோ ஒரு பெண்ணால் தான் வந்து ஒரு ஈவில் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த வேர்ல்டுக்குள்ளே வந்து வந்துச்சு அப்படின்ற மாதிரியும், அதே மாதிரி அவள் வந்து ரொம்ப செல்ஃபிஷாக வந்து இருப்பாள். அண்ட் ஒரு டிஸ்ஒபீடியன்ஸ் ஆன ஆக்டுக்குள்ளே வந்து போகிறதே வந்து கேர்ள்ஸ் தான். யாராட்டும் அவங்கள வந்து ரொம்பவே வந்து ஃப்ளாட்டர் பண்ணோம் அப்படின்னா ஸோ அவங்க வந்து உடனே வந்து மயங்கிடுவாங்க. என்ன தான் வந்து தான் வந்து ரொம்பவே வந்து தப்பு பண்ணியிருந்தாலும் ஸோ மற்றவங்கள தான் வந்து ப்ளேம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இதில் வந்து ஆத்தர் வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. தென் பார்த்தோம் அப்படின்னா சேட்டன் வந்து எப்படி வந்து ஈவை வந்து பர்சுவேட் பண்ணான், ஜஸ்ட் ஈவை வந்து ஃப்ளாட்டர் பண்ணுறதுனால எப்படி அவள் வந்து சின்ன வந்து கமிட் பண்ணா. ஸோ அந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஆத்தர் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புக்கோடைய த்ரூஅவுட் த போயம் லைன்ஸையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா விமன் ஆஸ் த வீக்கர் செக்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு போர்ட்ரேயல் வந்து விமன் மேலே வந்து இருக்கும். அண்ட் என்ன தான் வந்து மற்றவங்க வந்து விமனை வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் ஸோ இந்த ஒரு போம்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ சர்பன்ட் வந்து என்ன தான் வந்து அவளை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக அண்ட் இவன் வந்து வின் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஈவன் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் ஸோ அந்த காம்ப்ளிமெண்ட்டை வந்து வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஸோ அவள் அலோ பண்ணனால தான் வந்து அவளுமே வந்து சின்ன வந்து கமிட் பண்ணா. ஸோ அந்த ஒரு விஷயத்தையுமே வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் வந்து ஆர்குமெண்ட் பண்ணும்போது அவளுடைய இன்னெபிலிட்டியை வந்து ஆத்தர் வந்து ரிவீல் பண்ணுறாங்க. என்ன தான் வந்து அவள் தான் சின்ன வந்து கமிட் பண்ணியிருந்தாலும் ஸோ அவளோட இன்எபிலிட்டினால தான் வந்து ஸோ ஆடம் கிட்டே வந்து ஆர்குமெண்ட் பண்ணுறா அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையுமே வந்து இங்கே வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. தான் வந்து வில்லிங்காக தப்பு பண்ணேன் அப்படின்றத வந்து அவள் வந்து அக்செப்ட் பண்ணாமல் ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து ஆடம் மேலே தான் வந்து அவள் வந்து அக்யூஸ் பண்ணாள். அதே மாதிரி இன்னொரு விஷயமே வந்து இதில் பார்க்கலாம். புக் 8 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹியூமனோட நாலேஜ் அப்படின்றது வந்து ஒரு லிமிட்டேஷன் உள்ளது. ஸோ ஹியூமன் கிட்ட வந்து ஒரு லிமிட்டட் நாலேஜ் தான் வந்து இருக்கும். ஸோ அது வந்து எல்லா நேரத்துலையும் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாலாம் வந்து அது ஒர்க் ஆகாது. ரீசன் வந்து என்ன அப்படின்னா ரஃபேல் அப்படின்ற அந்த மெசஞ்சர் வந்து ஆல்ரெடி ஆடம் கிட்ட வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பான். ஸோ என்ன அப்படின்னா ஒரு டேஞ்சர் வந்து வரப்போகுது, சேட்டனுடைய டெம்டேஷன் வந்து வரப்போகுது, அதனால் நீங்கள் 2 பேரும் சேஃபாக வந்து இருங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து ஆடம் கிட்ட வந்து ரஃபேல் வந்து சொல்லியிருப்பான். ஸோ இந்த ஒரு வார்னிங் வந்து இந்த வார்னிங் மெசேஜை வந்து அவன் கேட்டதுக்கு அப்புறம் கூட ஈவ் சொன்னதுனால அண்ட் 2 பேரும் வந்து தனியாகவே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இவன் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பான். அண்ட் ஈவை வந்து நம்ம தனியாக விடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து அவன் வந்து நினைக்கவே வந்து இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபாலன் ஸ்டேட்டை பற்றி இந்த புக்கில் ஆத்தர் வந்து அழகாக போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஹோப் எனக்கு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. If you having any suggestion, let me know in the comment section. We'll see you next video. Tata, bye bye.